إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் அல்லாஹு தஆலாவை போற்றியவனாக ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் மற்றும் அவர்களது அனைத்து தோழர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று ஜும்ஆ எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய சங்கையான மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம் வாழ்க்கையில் எவற்றை எடுத்து நடக்கும்படி சொன்னானோ கட்டளையிட்டானோ அவற்றை நம் வாழ்க்கையில் முடிந்தளவு எடுத்து நடக்குமாறும் எவற்றை செய்யக்கூடாது என்று அல்லாஹு தஆலா தடுத்தானோ எச்சரிக்கை செய்தானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்குமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இன்று நாம் அதிகமாக கேள்விப்படக்கூடிய எமது காதுகளை எட்டக்கூடிய ஒரு விடயம்தான் திடீர் மரணங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. திடீர் மரணங்களை அதிகமாக கேள்விப்படக்கூடிய ஒரு காலத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திடீர் மரணங்களில் அதிகமானவை எதனால் இடம்பெறுகின்றன, என்ன காரணத்தால் நிகழ்கின்றன என்று பார்க்கின்ற போது இன்று வீதி விபத்துக்களால் ஏற்படக்கூடிய திடீர் மரணங்களை அதிகமாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம். சில வேளை நேரடியாக பார்க்கின்றோம், செய்திகளினூடாக நாங்கள் கேட்கின்றோம், பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதற்கான மிக முக்கியமான ஒரு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், வாகனங்களை செலுத்தக்கூடிய எமது சகோதரர்கள் அவர்களுடைய கவனயீனம், அவர்களுடைய பொடுபோக்கு, அவர்களுடைய சில தவறுகளால் ஏற்படக்கூடியதாக இந்த வீதி விபத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, பாதையில் நடந்து செல்லக்கூடியவர்கள், பாதையை கடக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய அந்த பொடுபோக்கு, அலட்சியம், கவனயீனமும் காரணமாகவும் இந்த வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதை நாங்கள் பல இடங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில வீடுகளில் நாங்கள் பார்க்கலாம்,
தாயும் பிள்ளைகளும் தந்தையுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். என்னுடைய வாப்பா இப்பொழுது வருவார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அங்கே அவர்களுக்கு தந்தை விபத்தில் இறந்து விட்டார் என்ற செய்தி வருகின்றது. இப்படியான நிலைமைகளை நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம். அதே போன்று பாடசாலைக்கு சென்ற பிள்ளைகளை தாய் வீட்டிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். எனது பிள்ளைகள் பாடசாலையை முடித்துவிட்டு இப்பொழுது வருவார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவார்கள் என்று எதிர்பார்த்திருக்கிறாள். ஆனால் அந்த தாய்க்கு என்ன செய்தி வருகிறது? வீதி விபத்திலே தனது பிள்ளைகள் இறந்து விட்டதாக அந்த செய்தி வருகின்றது. இப்படியான நிலைமைகளை நாம் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த வீதி விபத்துக்களால் பாதிப்படைந்து எத்தனையோ தந்தைமார் தொழிலுக்கு செல்ல முடியாமல் வீடுகளிலே படுத்த படுக்கையோடு அசைய முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அழகான முறையில் தொழில் செய்து தனது குடும்பத்தை நல்ல முறையில் பராமரித்து வந்த எத்தனையோ தந்தைமார் வீதி விபத்துக்களால் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக தொழில் செய்ய முடியாமல், வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் இன்று சிரமப்படக்கூடிய குடும்பங்களை நாங்கள் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு இந்த வீதி விபத்துக்கள் என்பது குடும்பங்களிலே சமூகத்திலே பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று வைத்தியசாலைகளுக்கு சென்று பார்த்தால் வீதி விபத்துக்களால் பாதிப்படைந்து கால்களை இழந்து அல்லது கைகளை இழந்து அல்லது பேச முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி எமது வாழ்க்கையிலே தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய, எமது வாழ்க்கையிலே வீழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த வீதி விபத்துக்கள் அமைந்திருக்கின்றன என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, மரணம் என்பது அது ஏற்கனவே அல்லாஹ் தஆலா நிர்ணயித்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யாருக்கு எப்பொழுது மரணம் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ நிச்சயம் அது அந்த சந்தர்ப்பத்திலே அது ஏற்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரெல்லாம் விபத்துக்களில் வீதி விபத்துக்களில் இறக்க வேண்டும், இறப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா எழுதியிருக்கிறானோ நிர்ணயித்திருக்கிறானோ நிச்சயமாக அவர்கள் அந்த வீதி விபத்துக்களில் தான் இறப்பார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனாலும் இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், எமது உயிர்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். மௌத்து என்பது அல்லாஹ்வுடைய நியதிதானே, அது எப்பொழுது ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அது ஏற்படும் தானே என்று நாங்கள் பராமுகமாக இருக்க முடியாது. மாற்றமாக எம்மை பாதுகாக்க, எமது உயிர்களை பாதுகாக்க எம்மால் என்னென்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுமாறும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாகனங்களை ஓட்டிச் செல்கின்ற இந்த ரோட், இந்த பாதை என்பது எமக்கு சொந்தமானதல்ல. அது அனைவரும் பிரயோசனம் பெறக்கூடிய ஒரு பொது சொத்து என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போக்குவரத்து வசதிகள் பெருகியுள்ள இந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற போது போக்குவரத்து வசதிகள் பெருகினாலும் கூட அது எத்தனையோ குடும்பங்களுடைய கண்ணீர்களுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக 18 வயதை கூட பூர்த்தியடையாத வாகனங்களை ஓட்ட தெரியாத, அந்த வாகனங்களை ஓட்டுவதற்கான ரூல்ஸ்களை சட்டதிட்டங்களை தெரிந்து கொள்ளாத எமது சிறுவர்கள், எமது இளம் சமுதாயம் என்ன செய்கின்றார்கள்? பைக்குகளை அதாவது தமது வாகனங்களை வீதிக்கு எடுத்து ஓட்டிச் செல்கின்றார்கள். அதிலே அனுபவமும் கிடையாது, இதற்கு முன்னால் ஓட்டி பார்த்ததும் கிடையாது. எடுப்பிலே அவர்கள் தங்களுடைய அந்த வாகனங்களை, பைக்குகளை வீதிக்கு இறக்குகின்றார்கள், ஓட்டுகின்றார்கள். அவர்களுடைய சில தவறுகள், கவனையினம், பொடுபோக்கின் காரணமாக ஏற்படக்கூடிய வீதி விபத்துக்களை நாங்கள் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
சில பெற்றோர்கள் அதாவது தமது பிள்ளைகளுக்கு என்ன செய்கின்றார்கள், அதாவது அதனை முறையாக ஓட்ட பழகுவதற்கு முன்னாலே, அதற்குரிய அந்த சட்ட திட்டங்களை பிள்ளைகள் தெரிந்து கொள்வதற்கு முன்னாலே சின்ன வயசிலேயே பிள்ளைகளுக்கு பைக்கை வாங்கி கொடுக்கின்றார்கள். எனது பிள்ளையை கோலையாக வளர்க்க முடியாது என்ற காரணத்தை சொல்லி சின்ன வயசிலே பைக்கை வாங்கி கொடுக்கின்றார்கள். பிள்ளை பிடிவாதமாக கேட்கிறான் என்று சொல்லி பைக்கை வாங்கி கொடுக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், என்ன நடக்கிறது? அந்த பிள்ளை பைக்கை எடுத்து செல்லுகிறான், ஒருவர் மீது அவன் மோதி விடுகிறான், அந்த மனிதர் இறக்கிறார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனாதைகளாக மாறிவிடுகின்றார்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண், அந்த மனைவி விதவையாக மாறிவிடுகின்றாள். அப்ப தந்தை சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளையை கோலையாக வளர்க்க முடியாது என்று பைக்கை வாங்கி கொடுக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது? அங்கே பிள்ளைகள் அனாதைகளாக, அந்த பெண் விதவையாக மாறக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களை, இஸ்லாத்திலே உயிர்கள் என்பது பெருமதியானது. உயிர்கள் என்பது இஸ்லாத்திலே பெருமதியானது. எனவே இப்படியான எமது இந்த எண்ணங்களால், எமது இந்த யோசனைகளால் நாங்கள் அந்த உயிர்களை துச்சமாக மதித்து விடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் பார்க்கலாம், இந்த வீதி விபத்துக்கள் ஏற்படுவதற்கு அதாவது சாரதிகளால், வாகனத்தை செலுத்தக்கூடியவர்களால் ஏற்படக்கூடிய சில தவறுகள், சில அவர்களுடைய அலட்சிய போக்குகள் இந்த வீதி விபத்துக்களுக்கு காரணமாக அமைகின்றன. அதிலே மிக பிரதான காரணம் என்னவென்று சொன்னால் ஓவர் ஸ்பீட், கட்டுப்பாடற்ற வேகம் இன்று நிறைய வீதி விபத்துக்களுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் வாகனத்தை எடுக்கின்ற போது வலதோ இடதோ பார்க்க மாட்டார்கள், பின்னால் வாகனம் வருகிறதா, முன்னால் என்ன இருக்கிறது என்று கூட பார்க்க மாட்டார்கள். வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி எடுத்த எடுப்பிலே வேகமாக செலுத்தக்கூடிய சகோதரர்களையும் குறிப்பாக இளைஞர்களையும் நாங்கள் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சிலருக்கு மெதுவாக போக தெரியாது. வாகனத்தை எடுத்தவுடனே ஃபாஸ்டாக வேகமாக போகணும் என்ற சிந்தனையில் இருக்கக்கூடிய வாலிபர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மெதுவாக போகிறது, இந்த வாகனத்தில் ஸ்லோவாக போறது ஒரு கோழைத்தனம். அது வயோதிபர்கள், வயசானவர்கள் தான் மெதுவாக போவார்கள். நாங்கள் பொடியமார்கள், நாங்கள் வாலிபர்கள், நாங்கள் ஃபாஸ்டாக போகணும், நாங்கள் வேகமாக போகணும் என்று சொல்லி எமது வாலிபர்கள், எமது இந்த சமூகம் கட்டுப்பாடற்ற அந்த வேகத்திலே வாகனங்களை செலுத்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய அந்த வீதி விபத்துக்களை நாங்கள் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். சிலருடைய நினைப்பு என்னவென்று சொன்னால், எல்லா வாகனத்தையும் நான் முந்த வேண்டும், எல்லா வாகனமும் எனக்கு பின்னால் தான் வரணும், நான் தான் முதலாவது போகணும் என்ற இந்த எண்ணம் இருக்கிறது. இது எத்தனையோ வீதி விபத்துக்களுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றன என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் இந்த பாதையை கடக்கக்கூடியவர்கள், பாதையில் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் கடக்கக்கூடியவர்களால், அவர்களுடைய அந்த அவசரத்தன்மையாலும் சில விபத்துக்கள் இடம்பெறுகின்றன. பாதையை கடக்கின்ற போது முறையாக சரியாக வலது இடது என்று பார்க்காமல் ஒரே அடியாக அவசரமாக அந்த பாதையை கடப்பதன் மூலமும் ஏற்படக்கூடிய வீதி விபத்துக்களை நாங்கள் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்ன தெரியுமா? இஸ்லாம் என்பது நிதானத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரிஃப்க லா யகூனு ஃபீ ஷைஇன் இல்லா ஜானஹு. அதாவது இந்த நிதான போக்கு இருக்கின்றது, அவசரமில்லாத அமைதியான இந்த நிதான போக்கு இருக்கின்றது, அது ஒரு விடயத்திலே அமைந்து விட்டால் அந்த விடயம் அழகாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள், வலா யுன்ஸஉ மின் ஷைஇன் இல்லா ஷானஹு. இந்த நிதானம் இருக்கிறது, எதில் எந்தெந்த விஷயங்களில் நிதானம் இல்லையோ, நிதானம் இழக்கப்படுமோ அந்த விஷயம் அதாவது அழகற்றதாக ஒழுங்கற்றதாக மாறிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ வாகனங்களை ஓட்டுவதில் மட்டுமல்ல, இஸ்லாம் எல்லா விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிக்குமாறு சொல்லி இருக்கின்றது. எந்த விஷயத்தில் நிதானம் கடைபிடிக்கப்படுமோ அதனுடைய முடிவு அழகாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த விஷயத்தில் நிதானம் கடைபிடிக்கப்படவில்லையோ அங்கே அழகான சிறந்த முடிவை எதிர்பார்க்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே வாகனத்தை ஓட்டுவதில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் நிதான
போக்கு எம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் இந்த நிதானத்தை எந்த அளவுக்கு போதித்திருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் தொழுகைக்கு வருகின்ற போதும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா உகைமதி ஸலா, தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டு விட்டால், தொழுகை நிலைநாட்டப்பட்டு விட்டால், ஃபலா தூஹா தஸ்அவுன், அந்த ஜமாத்தை அடைந்து கொள்ளணும் என்றதுக்காக நீங்க அவசரமாக வர வேண்டாம், நீங்க ஓடி வர வேண்டாம், வ தூஹா தம்சூன், நீங்கள் நடந்தே வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அலைக்குமுஸ் ஸகீனா, நிதானத்தை கடைபிடியுங்கள். ஃபமா அதுரக்தும் ஃபஸல்லு, உங்களுக்கு கிடைச்சதை நீங்க தொழுங்கள். வமா ஃபாதக்கும் ஃபஅதிம்மு, உங்களுக்கு தவறியதை நீங்க பின்னர் நிறைவேற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஜமாத்தை அடைந்து கொள்ளணும் என்றதுக்காக ஓடி வருவதை கூட, அவசரப்பட்டு வருவதை கூட இஸ்லாம் தடுத்திருக்கிறது. நிதானமாக வாங்க, தொழுகைக்கு நிதானமாக வாருங்கள், கிடைக்கிறத நீங்கள் தொழுங்கள், எது கிடைக்கலையோ அதை நீங்கள் பின்னர் எழுந்து தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ தொழுகைக்கே நிதானமாக வரும்படி, தொழுகையுடைய விஷயத்திலேயே நிதானத்தை கடைபிடிக்கும்படி இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், வாகனத்தை ஓட்டக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு நிதானம் இருக்க வேண்டும், வாகனத்தை செலுத்தக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த நிதானம் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதற்கான இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிலே போடப்பட்டிருக்கின்ற, அதாவது இந்த போக்குவரத்து சட்டதிட்டங்கள், வீதி போக்குவரத்து சட்டதிட்டங்கள், இதை சரியாக முறையாக கடைபிடிக்காமல் இருப்பதும் வீதி விபத்துக்கள் ஏற்படுவதற்கான பிரதான காரணமாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக, அதாவது சீட் பெல்ட் போடாமல் பயணிப்பது, ஹெல்மெட் அணியாமல் பயணிப்பது, அதே போல பைக்குகளிலே 3 பேரை ஏற்றிக்கொண்டு பயணிப்பது, அதே போன்று ஒரு லைன் இருக்கும்போது, அதாவது ஓவர்டேக் பண்ண முடியாத இடங்களில் ஓவர்டேக் பண்ணுவது, அதே போன்று கலலைக்ஸ் அந்த இடத்துக்கு வருகின்ற போது அந்த முறைகளை, அந்த சட்டதிட்டங்களை பேணாமல் இருப்பது, அதே போன்று அதாவது பாதசாரி கடவைகள் வருகின்ற போது அங்கே யாராவது கடக்க முயற்சிக்கின்ற போது அதிலே நிதானம் இல்லாமல் ஸ்பீடாக செல்வது, இப்படி நாட்டில் போடப்பட்ட போக்குவரத்து சட்டதிட்டங்கள் மீறப்படுவதாலும் வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலர் சொல்லலாம், இது நாட்டில் போடப்பட்ட சட்டங்கள் தானே, இது மார்க்கத்தில் சொல்லப்பட்டதல்ல தானே, அதனால இதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது என்று சிலர் சொல்லலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த சட்டதிட்டங்கள் ஏன் போடப்பட்டிருக்கின்றன. சீட் பெல்ட் போட வேண்டும், ஹெல்மெட் போட வேண்டும், பைக்குகளிலே அதாவது 3 பேரை ஏற்றக்கூடாது, சில இடங்களிலே ஓவர்டேக் பண்ணக்கூடாது, பாதசாரி கடவைகள் வருகின்ற போது நிதானமாக பார்த்து செல்ல வேண்டும். இப்படியான இந்த போக்குவரத்து ரூல்ஸ், சட்டதிட்டங்கள் ஏன் போடப்பட்டிருக்கின்றன? எமது உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, எமது சொத்து, எமது வாகனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டதிட்டங்கள் போடப்பட்டிருக்கின்றன. இஸ்லாமும் இதை வரவேற்கின்றது, இதை வலியுறுத்துகின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களோட கைகளால் நீங்கள் உங்களுக்கே அழிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹு தஆலா கூறுகிறார், உங்களோட கைகளால் நீங்கள் உங்களுக்கே அழிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே எமது பொடுபோக்கால, எமது அலட்சியத்தால், எமது தவறுகளால் நாங்கள் எங்களுக்கே அழிவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ இந்த ரூல்ஸ்களை பேணாமல், இந்த போக்குவரத்து சட்டதிட்டங்களை பேணாமல் ஒருவர் பயணிக்கிறார், விபத்தில் அவர் மாட்டிக்கொள்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த குர்ஆன் வசனத்துக்கு மாற்றம் செய்கிறார், அவர் தனக்கே அழிவை தேடிக்கொள்கிறார். அந்த சட்டதிட்டங்களை அவர் சரியாக பேணி நடக்காமல், சீட் பெல்ட் போடாமல், அல்லது ஹெல்மெட் அணியாமல், அல்லது ஓவர்டேக் பண்ணக்கூடாத இடத்திலே ஓவர்டேக் பண்ணுவதன் மூலம் அவர் விபத்தில் மாட்டிக்கொள்வாராக இருந்தால், வீதி விபத்து இடம்பெறுமாக இருந்தால்
அவர் தன்னையே அழிவுக்குள் ஆழ்த்தி விட்டார். தனது கைகளால் அவர் தனக்கு அழிவை தேடிக்கொள்கிறார். அப்போ இந்த குர்ஆன் வசனத்திற்கு அவர் மாற்றம் செய்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது நாட்டில் போடப்பட்ட சட்டங்களாக ரூல்ஸ்களாக இருந்தாலும் மார்க்கம் இதனை வரவேற்கின்றது. எமது உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், எமது சொத்து செல்வங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. எனவே இந்த ரூல்ஸ்களை நாம் பின்பற்றுவதன் மூலம் இந்த உயிர்களை, இந்த சொத்துக்களை, வாகனங்களை பாதுகாக்க முடியும் என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீதி விபத்துக்கள் இன்று அதிகமாக இடம்பெறுவதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால், அதாவது வாகனத்தை ஓட்ட தெரியாமல் ஓட்டுவது, அதனுடைய ரூல்ஸ்களை தெரியாமல் வாகனத்தை வீதிக்கு எடுத்து ஓட்டுவது இன்று வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதற்கான மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளுக்கு எந்த வயசில் வாகனத்தை கொடுக்கணுமோ அந்த வயசுக்கு முன்பே சில பெற்றோர்கள் அவர்களுடைய கைகளிலே வாகனங்களை கொடுப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய வீதி விபத்துக்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த பிள்ளைகளுக்கு வாகனத்தை எப்படி ஓட்டணும் என்று தெரியாது, அவருடைய ரூல்ஸ்கள், சட்டத்திட்டங்கள் தெரியாது. அதனால் ஏற்படக்கூடிய வீதி விபத்துக்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி தெரியாமல் ஓட்டுவதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. வாகனத்தை ஓட்டுவது மட்டுமல்ல, எந்த விஷயம் எங்களுக்கு தெரியாமல் இருக்குதோ அதை செய்வதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், எந்த விஷயத்திற்கு அறிவு சொல்லுவதை பார்க்கலாம். அப்ப அறிவில்லாத ஒரு விஷயத்தை அதில் ஈடுபடக்கூடாது. அறிவில்லாத போது, அனுபவம் இல்லாத போது, அந்த விஷயத்தை பற்றிய தெளிவில்லாத போது அதில் ஈடுபடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. என்று சொன்னால், ஓட்ட தெரியாமல், அதனுடைய அனுபவங்கள் தெரியாமல், அதனுடைய ரூல்ஸ்கள் தெரியாமல் ஓட்டுவதை, வாகனங்களை வீதிக்கு எடுப்பதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது என்பதை இந்த வசனத்தினூடாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகள் கேட்கிறார்கள், அடம் பிடிக்கிறார்கள் என்பதற்காக சிறுவர்களுக்கு பைக்குடைய திறப்பை கொடுக்கின்றார்கள், காருடைய திறப்பை கொடுக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஓட்டவும் தெரியாது, அனுபவமும் தெரியாது, ரூல்ஸ்களும் தெரியாது, வீதிக்கு வாகனத்தை எடுத்து ஓட்டி மனிதர்களின் மீது மோதி விடுகின்றார்கள். மனிதர்கள் இறக்கின்றார்கள், பிள்ளைகள் அனாதைகளாக மாறுகின்றார்கள், பெண்கள் விதவைகளாக மாறக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அனாதைகளுடைய விஷயத்தை பற்றி சொல்லுகின்ற போது, வலா துத்து சுஃபஹா அம்வாலக்கும், அதாவது அந்த புத்தி குறைவானவர்களுக்கு உங்களுடைய அந்த சொத்து செல்வங்களை கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இது அனாதைகள் விஷயமாக அல்லாஹ் தஆலா இறக்கிய வசனம். அதாவது நீங்கள் அனாதைகளுக்கு பொறுப்பாக இருக்கின்றீர்கள், அவர்களுடைய சொத்து செல்வம் உங்களிடம் இருக்கிறது. அந்த அனாதைகள் புத்தி குறைவாக இருக்கும் போது, பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாமல் அவர்கள் இருக்கின்ற போது அந்த பணத்தை அவர்களிடம் கொடுக்க வேண்டாம் என்று இஸ்லாம் தடுத்திருக்கிறது. எனவே வாகனத்தை எப்படி ஓட்டக்கூடாது, அதனுடைய ரூல்ஸ்கள் தெரியாமல் பிள்ளைகளிடத்திலே வாகனத்தை ஒப்படைப்பதும் பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் வீதி விபத்துக்கள் ஏற்படுமாக இருந்தால் யார் பதில் சொல்ல வேண்டும்? அந்த வாகனங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்த பெற்றோர்கள் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்திலும் பொறுப்பு சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகள் பற்றி விசாரிக்கப்படும் என்று சொன்னார்கள். எனவே இப்படி பொடுபோக்காக பிள்ளைகளுடைய கைகளிலே வாகனங்களை கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். அவர்கள் அதற்கு பொறுப்பானவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதற்கான இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது தூக்கம், அதிகமான அந்த தூக்கம் மிகைக்கின்ற போது வாகனத்தை ஓட்டி செல்வதாலும் ஏற்படக்கூடிய வீதி விபத்துக்களை நாங்கள் சமூகத்தில் கேள்விப்படுகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தூக்கம் வருகின்ற போது தூங்குவதை, உறங்குவதை இஸ்லாம் நாம் எமது உடலுக்கு செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடமையாக சொல்லியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
உனது உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது, உனது கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது என்று சொன்னார்கள். கண்கள் எப்பொழுது உறக்கத்தை தூக்கத்தை தேடுமோ, தூங்க வேண்டும் என்று சொல்லுமோ, அந்த நேரத்தில் நீ ஓய்வெடுத்து தூங்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் நல்லடியார்கள், சில சாரதிகள் வாகனத்தை ஓட்டக்கூடியவர்கள் தூக்கம் மிகைக்கின்ற போதும் இல்லை என்னால் ஓட்ட முடியும், எனக்கு தூக்கம் வராதென்று சொல்லி வாகனத்தை எடுத்து செல்கிறார்கள். அவர்களுக்கு தூக்கம் மிகைத்து விடுகின்றது. அவர்கள் அப்படியே பள்ளங்களில் விழுந்து விடுகிறார்கள் அல்லது இன்னொரு வாகனத்திலே மோதி விடுகின்றார்கள். இப்படியான வீதி விபத்துக்களை நாங்கள் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தொடர்ந்து வாகனங்களை ஓடக்கூடியவர்கள், தொடர்ந்து டிரைவிங் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த தூக்கம் என்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது உங்களுக்கு தூக்கம் மிகைக்குமானால், நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் தூக்கம் மிகைக்குது, எந்த அளவுக்கு என்று சொன்னால் நீங்கள் தொழுகையில் என்ன ஓதுகிறீர்கள் என்பது கூட உங்களுக்கு விளங்காத அளவுக்கு உங்களுக்கு தூக்கம் மிகைக்குது என்று சொன்னால் தொழுகையை விட்டுட்டு நீங்கள் தூங்குங்க, தொழுகையை விட்டுட்டு நீங்கள் தூங்குங்க, அதற்கு பிறகு வந்து தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ தூக்கம் மிகைக்கின்ற போது தொழுவதை கூட இஸ்லாம் தடுத்திருக்கிறது என்று சொன்னால் தூக்கம் மிகைக்கின்ற போது நாங்கள் எப்படி வாகனங்களை செலுத்த முடியும்? அப்போ அதனால் ஏற்படக்கூடிய வீதி விபத்துக்களையும் நாங்கள் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் கேள்விப்படக்கூடிய இந்த வீதி விபத்துக்கள் என்னென்ன காரணங்களால் நடைபெறுகின்றன, அதற்கு இஸ்லாம் எப்படி தீர்வு சொல்லி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, வீதி விபத்துக்கள் ஏற்படுவதற்கான இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது வீதிகளிலே இருக்கக்கூடிய கால்நடைகள், ஆடு மாடுகளாலும் வீதி விபத்துக்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஆடுகளை வளர்க்கக்கூடிய மாடுகளை வளர்க்கக்கூடிய சிலர் அவர்களுடைய கவனையினம் என்னவென்று சொன்னால் அதை அப்படியே பாதையில் விட்டு விடுவார்கள். அவர்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகளையும் மாடுகளையும் பாதையிலே விட்டு விடுவார்கள். அதனால் வாகனங்கள் அதன் மீது மோதி அல்லது அந்த கால்நடைகள் வாகனங்களின் மீது மோதி ஏற்படக்கூடிய வீதி விபத்துக்களையும் நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக ஹஜ்ஜி பெருநாளுடைய சீசன் வருகின்ற போது குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள், அதாவது சில பாதையோரங்களிலே அவர்களுடைய குர்பானி பிராணிகளை கட்டி வைப்பார்கள். அது பாதைக்கு வரும். அதனால் ஏற்படக்கூடிய வீதி விபத்துக்களையும் நாங்கள் சமூகத்திலே பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்படி பாதையிலே சென்று வரக்கூடியவர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றவர்களை இஸ்லாம் கடுமையாக எச்சரித்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது பாதையில் செல்லக்கூடிய முஸ்லிம்களுக்கு யார் தீங்கு செய்கிறாரோ, தொந்தரவு கொடுக்கிறாரோ, அவர்களுக்கு அதாவது அந்த மனிதர்களுடைய லஅனத், சாபம் கட்டாயமாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் செல்லக்கூடிய பாதையிலே எந்த விதத்திலும் நாங்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. நாம் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளால் கூட பாதையில் சென்று வரக்கூடியவர்களுக்கு, பயணிப்பவர்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி யார் தொந்தரவு கொடுக்கிறாரோ அவருக்கு சாபம் ஏற்படட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இப்படியான காரணங்களால் கூட வீதி விபத்துக்கள் சமூகத்தில் இடம்பெறுவதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வீதி விபத்துக்கள் நிகழ்வதற்கான காரணங்களில் இன்னொன்று, வாகனத்தை செலுத்துகின்ற போது, வாகனத்தை ஓட்டிச் செல்கின்ற போது, அதாவது வேறு விஷயங்களில் ஈடுபடுவது. வாகனத்தை முன்னால் பார்த்து சரியாக ஓட்டிச் செல்லாமல் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு இன்னொரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பது, வேறொரு விடயத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாலும் வீதி விபத்துக்கள், வாகன விபத்துக்கள் சமூகத்தில் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு விடயம், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி கொண்டு டிரைவிங் பண்ணுவது. அதனால் ஏற்படக்கூடிய வீதி விபத்துக்களை நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம்.
சிலர் பைக்குகளில் கூட பயணம் செய்கின்ற போது ஒரு கை பைக்கில் இருக்கும், மற்ற கை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி கொண்டிருப்பார். அப்படியே பைக்கில் போய்கொண்டிருப்பார். கடைசியில் எங்கேயோ போய் அவர் அப்படியே மோதி விடுவார். அப்போ இப்படியான இந்த வீதி விபத்துக்களை நாங்கள் சமூகத்தில் பார்க்கும். அதே போல் டிரைவிங் பண்ணி கொண்டிருக்கின்ற போது ஏதாவது ஒன்றை வாசித்து கொண்டிருப்பது, அல்லது ஏதாவது ஒன்றை எழுதி கொண்டிருப்பது, அல்லது பின்னால் திரும்பி யாரோடைய கதைத்து கொண்டிருப்பது, இப்படி டிரைவிங் பண்ணுகின்ற போது அதில் கவனம் செலுத்தாமல் டிரைவிங் பண்ணிக்கொண்டு இன்னொரு விடயத்தில் கவனம் செலுத்துவதாலும் ஏற்படக்கூடிய வீதி விபத்துக்களை நாங்கள் சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களோட கைகளால் உங்களுக்கே நீங்கள் அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள். எங்களோட பொடுபோக்கால், எங்களோட கவனையினத்தால் நாங்கள் எங்களுக்கு அழிவை தேடிக்கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே டிரைவிங் பண்ணுகின்ற போது அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் போதிக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக இந்த வசனத்தினூடாக புரிந்து கொள்ளலாம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதற்கான இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது பாதுகாப்பற்ற வீதிகள் இருப்பது. பாதுகாப்பற்ற வீதிகள் இருப்பதாலும் இந்த வீதி விபத்துக்கள் சில இடங்களில் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். அது எப்படி என்று சொன்னால், சில பாதைகளை எடுத்துக்கொண்டால் நடுவிலே ஒரு பெரிய ஒரு குழி இருக்கும். இரவு நேரத்தில் பயணிக்கின்றவர்களுக்கு அது தெரியாது. அவர்கள் வேகமாக வருவார்கள், அந்த குழிக்குள் அவர்களுடைய வாகனம் செல்லும், அது அப்படியே விழுந்து விபத்துக்குள்ளாக கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் சில இடங்களிலே பார்க்கலாம். அப்போ இப்படி பாதுகாப்பற்ற வீதிகள் மூலமும் வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். சில இடங்களிலே புகையிரத கடவைகள், அதாவது ட்ரெயின் கிராஸ் பண்ணக்கூடிய இடங்களில் கூட பாதுகாப்பான அந்த கேட்கள், பாதுகாப்பான கடவைகள் இல்லாத ஒரு நிலைமையாலும் வீதி விபத்துக்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல சில இடங்களிலே, அதாவது வேலி போடப்படாத, மறைக்கப்படாத பள்ளமான இடங்கள், இவ்வாறு மறைக்கப்படாமல் இருப்பதன் மூலமும் அதிலே வாகனங்கள் விழுந்து விபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் சமூகத்தில் பார்க்கலாம். அப்போ பாதுகாப்பற்ற இந்த வீதிகளின் மூலமும் அதாவது வீதி விபத்துக்கள் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அப்போ இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்னவென்று சொன்னால், பாதையிலே மக்களுக்கு தொந்தரவாக தீங்காக எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதை அகற்றி அதை சீர்படுத்துவதை இஸ்லாம் ஒரு இபாதத்தாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸிலில் அதா அன் தரீக்கில் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் செல்லக்கூடிய பாதையிலே ஏதாவது ஒரு அவங்களுக்கு தீங்கு தரக்கூடிய, தொந்தரவு தரக்கூடிய ஏதாவது ஒன்று இருந்தால் அதை அகற்றி விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ சிலர் பாதையிலே பயணிப்பார்கள், ஆபத்தான ஒரு பாதையாக இருக்கும், அவரால் அதை சீர் செய்ய முடியுமா இருக்கும், ஆனால் சிலர் கண்டுகொள்ளாமல் அப்படியே சென்று விடுவார்கள். எனக்கு எதுவும் ஏற்படல தானே என்று அந்த இடத்தை அப்படியே கடந்து செல்லக்கூடிய மக்களையும் சகோதரர்களையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, பாதையில் மக்களுக்கு தொந்தரவாக அல்லது தீங்கு தரக்கூடிய வகையில் ஏதாவது ஒன்று இருந்தால் அதை அகற்றி சீர் செய்து விடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ஒரு ஆபத்தான ஒரு குழி இருக்கின்றதா, அதை எங்களால் மூடிவிட முடியும் என்று சொன்னால் அதை நாங்கள் செய்யலாம். ஒரு வேலி போடப்படாத, மறைக்கப்படாத ஒரு பள்ளமான ஒரு பகுதி இருக்கிறதா, அதை எங்களால் அதை சேர்ந்து செய்ய முடியுமாக இருந்தால், பலர் சேர்ந்து அதை செய்ய முடியுமாக இருந்தால் அதை நாங்கள் செய்து கொள்ளலாம். இது ஒரு இபாதத் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் பாதையிலே சென்று கொண்டிருந்தார். அவர் பாதையில் விழுந்த ஒரு மரக்கிளை ஒன்றை வெற்றி அப்படியே அப்புறப்படுத்தினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் அந்த காரியத்தை செய்ததால் அவர் சுவர்க்கம் நுழைவிக்கப்பட்டார் என்று சொன்னார். பாதையில் இருந்த ஒரு மரக்கிளை, மக்களுக்கு தொந்தரவாக இருந்த ஒரு மரக்கிளையை அவர் வெட்டி அந்த பாதையை விட்டும் அவர் அகற்றியதன் மூலம் சுவர்க்கம் நுழைவிக்கப்பட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இப்படியான பாதுகாப்பற்ற ஆபத்தான பாதைகளை நாங்கள் பார்க்கின்ற போது, வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புள்ள சில இடங்களை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களால் முடியுமாக இருந்தால், அல்லது இன்னும் பல சகோதரர்களை நாங்கள் சேர்த்து கொண்டு அந்த இடங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு இபாதத்தாக இஸ்லாத்திலே பார்க்கப்படுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதற்கான இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக எமது இளைஞர்களால் ஏற்படக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், தமது வாகனங்களை கொண்டு பெருமை அடிப்பது, தமது வாகனங்களை எடுத்துக்கொண்டு அங்கே சர்க்கஸ் காட்டுவது, அதாவது சாகசம் செய்வதாலும் ஏற்படக்கூடிய வீதி விபத்துக்களை நாங்கள் நிறைய இடங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சில திரிவீல்களை எடுத்து செல்லக்கூடிய வாலிபர்கள் அங்கே சாகசம் செய்கின்றார்கள். திரிவீல்களை வளைத்து அப்படியே ஓட்டி அதை வீடியோ எடுத்து அதை ஸ்டேட்டஸாக போடக்கூடிய ஒரு மனநிலை இன்று சமூகத்திலே பார்க்கப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பைக்குகளில் செல்லுகின்ற போது முன்னாலுள்ள அந்த டயரை தூக்கி அப்படியே ஒரு டயரில் செல்லக்கூடிய இவ்வாறு சாகசம் காட்டி பாதைகளில் செல்லக்கூடிய வாலிபர்களை நாங்கள் சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் சாகசம் காட்ட போய் அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் விபத்துக்களை சமூகத்தில் கேள்விப்படுகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில் நீ பயணிக்கும் போது, பூமியில் நீ நடக்கும்போது பெருமையாக கர்வத்தோடு நடக்காதே என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வ இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா, அல்லாஹ்வின் நல்லடியார்கள் பூமியில் அவர்கள் பிரயாணம் செய்கின்ற போது பெருமத்தனம் இல்லாமல் கர்வம் இல்லாமல் அவர்கள் எப்படி மெதுவாக பணிவாக அவர்கள் பயணிப்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுவதை பார்க்கலாம். ஆனால் இப்படி சர்க்கஸ் காட்டி சாகசம் செய்து பெருமை எடுக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் பூமியில் பிரயாணம் செய்வதாக இருந்தால் அமைதியான முறையில், நிதானமான முறையில், பணிவான முறையில் நீங்கள் பயணம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதற்கான இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது எங்களுடைய வாகனங்கள் ஒழுங்கற்ற முறையிலே இருப்பது. பயணிப்பதற்கு வாகனங்கள் ஏற்றதாக இருக்க வேண்டும். பயணிப்பதற்கு வாகனங்கள் ஏற்றதாக இல்லாவிட்டால் அதுவும் வீதி விபத்துக்கள் ஏற்படுவதற்கான காரணமாக அமையும். குறிப்பாக வாகனங்களுடைய பிரேக்களை நாங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். அது இல்லாத போது ஏற்படக்கூடிய வீதி விபத்துக்களை நாங்கள் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய 4 விடயங்கள் இருக்கின்றன. அது ஒன்று சாலிகான மனைவி, விசாலமான வீடு, நல்ல அண்டை வீட்டார், நல்ல வாகனம் என்று சொன்னார்கள். நல்ல வாகனம் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அது எங்களோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. லேசான முறையில் பிரயாணம் செய்யலாம், லேசான முறையில் எங்கேயும் நாங்கள் செல்லலாம், நல்ல ஒரு வாகனம் இருந்தால். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு துர்ப்பாக்கியமான விடயம் 4 இருக்கின்றன. ஒன்று, அதாவது சொன்னார்கள், மோசமான மனைவி, மோசமான அண்டை வீட்டார், ஒடுக்கமான வீடு, அதே போல மோசமான வாகனம் என்று சொன்னார்கள். அப்போ மோசமான ஒரு வாகனம், பயணம் செய்வதற்கு ஏற்றால் போல் இல்லாத ஒழுங்கற்ற முறையில் இருக்கக்கூடிய வாகனமும் எமக்கு அது ஒரு துர்ப்பாக்கியமான நிலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அப்போ எங்களோட வாகனங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும். வாகனங்கள் ஒழுங்கற்ற முறையில் இருப்பதும் வீதி விபத்துக்கள் ஏற்படுவதற்கான காரணமாக அமைகின்றது. குறிப்பாக நீண்ட பிரயாணங்களை மேற்கொள்வதற்கு முன்னால் வாகனம் சரியாக இருக்கின்றதா, அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு பொருத்தமாக இருக்கின்றதா என்பதையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நிறைய காரணங்களால் இந்த வீதி விபத்துக்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டல்களை நாங்கள் சரியாக பேணி கடைபிடிப்போம் என்று சொன்னால், வாகனங்களை செலுத்தக்கூடியவர்களும் தான் அல்லது பாதையில் நடந்து செல்லக்கூடியவர்களும் தான் இந்த வீதி ஒழுங்கு முறைகளை சரியாக பேணி நடப்பார்கள் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய சட்டதிட்டங்களை அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்று சொன்னால் இந்த வீதி விபத்துக்களை குறைத்து கொள்ள முடியும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களை, நாங்கள் ஒரு வாகனத்தை ஓட்டிச் செல்கின்ற போது நான் ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிறேன் என்ற எண்ணம் எங்களுக்கு வர வேண்டும். எங்களை நம்பி எங்களுக்கு பின்னால் எங்களோட மனைவி, எங்களோட பிள்ளைகள், எங்களோட பெற்றோர்கள் வாகனத்தில் உட்கார்ந்து இருப்பார். எங்களோட பொடுபோக்கால் ஒரு வாகன விபத்து ஏற்படுவதன் மூலம் நாங்கள் மனைவியை இழக்கலாம், பிள்ளைகளை இழக்கலாம், எங்களோட பெற்றோர்களை இழக்கலாம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களோட பொடுபோக்கால், எங்களோட அலட்சிய போக்கால் வாகனத்தை நாங்கள் கட்டுப்பாடற்ற வேகத்தில் செலுத்தி ஒரு மனிதரின் மீது நாங்கள் மோதி விடுவதன் மூலம் அந்த மனிதர் இறப்பதன் மூலம் அவருடைய பிள்ளைகள் அனாதைகளாக மாறிவிடுகின்றார்கள், அவருடைய மனைவி விதவையாக மாறிவிடுகின்றார்கள்.
செலுத்துகின்றால் இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாகனங்களை செலுத்துகின்ற விஷயத்தில் நாங்கள் பொடுபோக்காக அலட்சியமாக இருந்தால் அல்லாஹ் எங்களை விசாரிப்பான். அதற்கு நாங்கள் பொறுப்பு சொல்ல வேண்டும், பதில் சொல்ல வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படியான வீதி விபத்துக்கள் ஏற்படுவதிலிருந்தும், இப்படியான வீதி விபத்துக்களால் ஏற்படக்கூடிய திடீர் மரணங்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா எம்மையும் எம் குடும்பத்தாரையும் எமது சமூகத்தையும் பாதுகாப்பானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.